வணக்கம் ஜீனியஸ். எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. உங்கள் பேர்லேயே நான் ஒரு சூப்பர் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் சேனல், நியூ யூடியூப் சேனல். ஓகேங்களா? நம்ம சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேனல் நேம் எல்லாரும் தெரியும் இல்லைங்களா? விஜய் மெமரி அண்ட் ஈஸி மேக்ஸ். செகண்ட் சேனல் ஓகேங்களா, உங்கள் நேம் எஸ் ஜீனியஸ் ஈஸி மேக்ஸ். ஸோ இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற சேனலை உடனே கீழே சப்ஸ்கிரைப் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்கள் நாலேஜை இன்னும் 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 வேறு லெவல் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஜீனியஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதில்ல, நல்ல விஷயமா இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதில்ல, டீச் பண்ணுறதில்ல. நம்ம மெழுகுவர்த்தியாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கக்கூடாது, சூரியனாக இருக்கணும். ஆமாங்க ஜீனியஸ், மெழுகுவர்த்தியாக இருந்தால் வீட்டில் இருக்க ரூமுக்கு மட்டும் தான் வெளிச்சம், சின்ன வெளிச்சம். ஸ்ட்ரீட் லைட்டாக இருந்தால் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த தெருவில் இருக்க மக்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம், கொஞ்சம் பெரிய வெளிச்சம். இதே சூரியனாக இருந்தால் உலகத்துக்கே வெளிச்சம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பட்டுருச்சுன்னா அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும். அது மூலயமா உங்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவங்க கற்றுக்கிற மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுறதே டீச் பண்ணுறதுக்கு சமங்க. நீங்கள் அங்கே போய் டீச் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மூலமாகவே உங்கள் மூலயமா தான் அவங்க கற்றுக்குறாங்க. சொல்லி கொடுத்தது நானாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணனால தான் இந்த விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ அவங்க மனசு கண்டிப்பாக முழு திருப்தி அடையும். இந்த விஷயம் கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்க மனசில் ஃபஸ்ட்டு வருவீங்க. உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக இன்னி வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது, அமேசிங் மேஜிக் ட்ரிக்ஸு, ஓகேங்களா, செல்ஃப் மோட்டிவேஷன், இன்னும் பல 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 விஷயங்கள் பார்க்க போகிறோம். வெல்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடிஷன் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பரை ஆட் பண்ண சொன்னால் தகுதும். இப்போ எக்ஸாம்பிள் 2 + 3 என்ன கேட்டாங்கன்னா 5 டக்குன்னு சொல்லிடுறாங்க. 3 + 4 என்ன கேட்டாங்கன்னா 7 டக்குன்னு சொல்லிடுறாங்க. 7 + 1 என்ன கேட்டாங்கன்னா 8 டக்குன்னு சொல்லிடுறாங்க. 6 + 3 என்ன கேட்டாங்கன்னா 9 டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதே 6 + 7 என்ன கேட்டால் அதே ஸ்பீடில் சொல்கிறது கொஞ்சம் தயக்கப்படுறாங்க, தகுதுவோம். ஓகே, இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. 6 + 7 என்ன, 7 + 9 என்ன, 9 + 8 என்ன, ஓகேங்களா, 8 + 7 என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டால் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவே மாட்டீங்க. அதுக்காக உங்களுக்காக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஃப்ரம் பேசிக்லேருந்தே கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் யாருமே இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாருமே இல்லை, எதுவுமே தெரியாதவங்களும் யாருமே இல்லை. தெரியாததை கற்றுக்கொள்வோம், தெரிந்ததை கற்றுக் கொடுப்போம். தெரியாததை கற்றுக்கொள்வோம், தெரிந்ததை கற்றுக் கொடுப்போம். ஷேர் பண்ணுற மூலமாக கற்றுக் கொடுப்போம். தேங்க்யூ. இப்போது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஊக்குவிப்பவரை கூட ஊக்குவித்தால் அவர் தேக்கே விற்பார். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன கொடுக்குறோமோ ரிட்டர்ன் நம்மளுக்கே கிடைக்கும். பாராட்டுங்கள், பாராட்டப்படுவீர்கள். வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள். கொடுங்கள், கொடுக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நீங்கள் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுற மூலமாக, ஒருத்தரை விஷ் பண்ணுற மூலமாக நாளைக்கு உலகமே உங்களுக்கு விஷ் பண்ணுங்கிறது நிதர்சன உண்மை. தேங்க்யூ ஜீனியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது ஜீனியஸ். ஒன்று ஃப்ரண்ட் வியூ, அனதர் ஒன் பேக் வியூ. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1 to 5, அதாவது ஆட் பண்ணுற நம்பர் 1 to 5, 1 to 5, அதாவது ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 1 to 5 இருந்து ப்ளஸுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 1 to 5 இருந்தா. எக்ஸாம்பிள் 2 + 3 பாருங்க 1 to 5 தான் இருக்குது. இது 1 to 5 தான் இருக்குது. 4 + 2, 5 + 3, 3 + 2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிஃபோர் 5. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி ஆட் பண்ணணும்னா டெட் ஈஸியாக டக்குன்னு சொல்கிறவங்க டக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை இதே சின்ன குழந்தையில யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்றுமே இல்லை.
ஒரு கையில் ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஒரு கையில் வச்சு சொல்லுங்கள், ப்ளஸுக்கு அப்புறம் இருக்க நம்பர் இன்னொரு கை அப்படி வச்சுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஆர்ஹெச்னா ரைட் ஹேண்ட், ஆர்ஹெச்னா ரைட் ஹேண்ட், எல்ஹெச்னா லெஃப்ட் ஹேண்ட், எல்ஹெச்னா லெஃப்ட் ஹேண்ட். அப்போ ஒரு கையில் 2 ஃபிங்கர் விட சொல்லுங்கள், இன்னொரு கையில் 3 ஃபிங்கர் விட சொல்லுங்கள், ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். ஆன்சர் வந்துடும் 5. ஓகேங்களா? 5 இஸ் ஆன்சர். இப்போ இதே 4 + 2 கேட்டாங்கன்னா ஒரு கையில் 4 அவங்க சொல்லும்போது இப்படி பார்க்க சொல்லுங்கள். அவங்க டீச் பண்ணுறதுனால இப்படி சொல்கிறேன். அவங்க நீங்கள் அவங்க சொல்லும்போது கேட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க சொல்லும்போது கைகளை வந்து இப்படி வச்சு தங்கம் அப்படி சொல்லி சொல்லிக் கொடுங்க. 4 + 2 ஒரு கையில் 4 ஒரு கையில் 2, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்டு. ஓகேங்களா? ரெண்டு பார்த்தாவே குழந்தைக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு சேர்த்து தனித்தனியாக வச்சுட்டு சேர்த்து சொல்லுங்கள். 6 ஆன்சர் 6. 5 + 3 ஒரு கையில் 5 ஒரு கையில் 3 பார்த்தாவே தெரியும், சேர்த்து சொன்னால் 8. 3 + 2 5. இதே சேம் மெத்தட். இப்போ பாருங்கள் விஷயத்துக்கு வரேன், நல்லா கவனிங்க, எவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க பாருங்கள். விஜய் சார் இது ஓகே சார் தெளிவாக புரிஞ்சுது, இதே கொஞ்சம் பெரிய நம்பருக்கு சொல்லிக் கொடுங்க சார், ஈஸி மெத்தடு இதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன், உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். கவனிங்க. இப்போ ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 6 6 and above, ப்ளஸுக்கு அப்புறம் இருக்க நம்பர் வந்து 6 6 and above இருந்தால் என்ன பண்ணுறது பார்க்கணும். 7 + 6 என்ன, 8 + 9 என்ன, 6 + 8 என்ன. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போடலாம், இந்த சின்ன மிஸ்டேக் கூட பண்ணவே மாட்டீங்க. சூப்பர் மெத்தட் இருக்குது. என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. ஃப்ரண்ட் வியூவில் கை வச்சிங்கன்னா 1 1 இப்படி இருந்து வாங்க, சின்ன விரலேருந்து வாங்க. 1 2 3 4 5 1. இதுவும் அதே மாதிரி, இதுக்கு என்ன பேர் வச்சோமோ அதே பேர் இதுக்கு வைங்க. ட்வின்ஸ் தான் இது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் இதுக்கு என்ன பேர் வச்சோமோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சுண்டு விரல் ஸ்மால் ஃபிங்கர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5. அதனால தான் 3 + 2 என்ன கேட்டாங்கன்னா ஒரு கையில் 3 வைக்கிறோம் ஒரு கையில் 2 வைக்கிறோம், அப்போ 5. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. என்ன பண்ணலான்னா இது அப்படியே கையை திருப்பிடுங்க, அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் 1 to 5 1 to 5, அப்படியே பேக் வியூவில் 6 to 10 6 to 10. ஆமாம், சுண்டு விரலேருந்து ஆரம்பிங்க. 6 இப்படி வச்சா 1, அதே கையை இப்படி திருப்பி வச்சா 6 + 5. ஓகேங்களா? 6 7 8 9 10 6 7 8 9 10. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஓகே, இப்படி ஒரு ஃபிங்கரு இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. 7 கேட்டாங்கன்னா இங்கே 2 இங்கே 3, அப்போ தானே 7 + 8 7 + 8. ஓகேங்களா? இதே 7 + 6 கேட்டாங்கன்னா ஒரு கையில் 7 வரைக்கும் வைங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம் இப்படி வைக்கலாம். என்ன கான்செப்ட்னா இப்படி ஒரு ஃபிங்கர் விட்டிங்கன்னா பேக் சைடில் 1 ஃபிங்கர் விட்டா 6, 2 ஃபிங்கர் விட்டா 7, 3 ஃபிங்கர் விட்டா 8. ஓகேங்களா? ஒன்று இப்படி இருந்து வரலாம், இப்படி இருந்து 1 6 7 8 சொல்லலாம், இங்கிருந்து 6 7 8 உங்கள் விருப்பம். ஓகேங்களா? இப்போ 7 + 6 பாருங்க, 7 6 7 7 + 6 6. இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க. ரெண்டு சேர்த்து என்னங்க 3 ஃபிங்கர் இருக்குங்களா, முன்னாடி 1 போட்டுக்கோங்க, ஆன்சர் வந்துருச்சு 13. சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட பண்ணவே மாட்டீங்க. 13. இன்னொரு சொல்றேங்க. 8 + 9 என்ன கேட்டாங்கன்னா ஒரு கையில் 8, நீங்கள் இதை மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும். 6 7 8 ஒரு கையில் 8, அதாவது பேக் சைடு வச்சா 6 to 10 சொன்னீங்களா. 6 7 8 ஒரு கையில் 8 வச்சுட்டோம் ரைட் ஹேண்ட் சைடு, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 6 7 8 9. இப்போ ரெண்டு சேர்த்து வைங்க. எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குங்க டோட்டலாக? வெரி குட், 7 ஃபிங்கர்ஸ் இருக்குங்க. 4 + 3 7 ஃபிங்கர்ஸ் இருக்கா. முன்னாடி 1 போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவாக இருந்தால் முன்னாடி 1 போடக்கூடாது, அப்படியே பார்த்து ஆன்சர். இப்போ 2 + 3 என்ன கேட்டாங்கன்னா 2 3 2 + 3 5 டக்குன்னு அப்படியே போட்டுக்கணும், முன்னாடி 1 போடக்கூடாது. கையை திருப்பினா மட்டும்தான் முன்னாடி 1 போடணும். இப்போ 8 + 9னா 8 9. அப்போ சேர்த்து சொன்ன என்ன வரும்? வெரி குட்ங்க, 7. 7க்கு ஃப்ரண்ட்டில் 1 போடுங்க, 17. அவ்வளோதான். இப்போ 6 + 8 நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். பிகாஸ் நீங்கள் ஜீனியஸ். 6 + 8 ஒரு கையில் 6. வெரி குட், சூப்பர். ஒரு கையில் 6 இப்படி வச்சா 1, கையை திருப்பிட்டா 6 6. இன்னொரு கையில் 8 வைங்க. 8 7 8 8. இப்போ ரெண்டு சேர்த்து வைங்க, அவ்வளோதான். 4 ஃபிங்கர்ஸ் இருக்கா. முன்னாடி 1 போட்டுக்கோங்க, ஏன்னா பேக் சைடு வியூனாவே முன்னாடி 1 போடணும். ஓகே, 6 + 8 6 + 8 முன்னாடி 1 போடுங்க, 14. இங்கே 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது, முன்னாடி 1 போட்டால் 14.
இப்போ உங்களுக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. விஜய் சார் தெளிவாக புரிஞ்சுது, ரொம்ப நன்றி சார். இதே ஒன் சைடு ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க நம்பரு 5 அண்ட் எபோவ் வந்து ப்ளஸுக்கு அப்பர் இருக்க நம்பர் பிலோ 5 வந்து என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 9 + 2 என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிங்கரே யூஸ் பண்ண வேண்டாங்க. ப்ளஸுக்கு முன்னாடி இருக்க நம்பரும் 6 அண்ட் எபோவ், ப்ளஸுக்கு அப்பர் இருக்க நம்பரும் 6 அண்ட் எபோவ் வந்தால் தான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணணும். இது இங்கே மாறி மாறி இருக்கு. ஒரு சைடு வந்து 5 அண்ட் எபோவ் இருக்கு, இன்னொரு சைடு வந்து பிலோ 5 இருக்கு. அந்த மாதிரி வந்தால் டெட்டீஸ் என்ன பண்ணணும்னா எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுக்கு கீழே லைன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதுக்கு கீழே லைன்ஸ் போட்டுக்கோங்க, தட்ஸ் ஆல். இப்போ எது ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான் சின்ன நம்பரு, சின்ன நம்பருக்கு கீழே லைன் போட்டுக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 லைன் போட்டுக்கோங்க. இதே 3னா 3 லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. 9க்கு அடுத்த நம்பர் என்னங்க, வெரி குட், 10 11, ஆன்சர் இஸ் 11. இன்னொரு சொல்றேங்க. இப்போ 3 + 8 என்ன கேட்டாங்கன்னா 3 + 8 என்ன கேட்டாங்கன்னா இது சின்ன நம்பர் என்னங்க, ஸ்மால் நம்பர் 3. அப்போ 3க்கு கீழே 3 லைன் போட்டுக்கோங்க, 3 கீழே 3 லைன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 8க்கு அடுத்த நம்பர் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. 8க்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு அது வரப்பிரசாதம். நிறைய குழந்தைக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால மேக்ஸில் மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. இனிமேல் யாரும் கம்மியாக ஆகவே மாட்டாங்க. தேங்க்யூங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, எல்லாரும் பார்த்து பெனிஃபிட் ஆகட்டும். இப்போ பாருங்க, இப்போ 8க்கு அடுத்த நம்பர் என்னங்க, 9 10 11, 9 10 11. இன்னொரு சொல்கிறேங்க, பிக்கெஸ்ட் நம்பரை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா பிக்கெஸ்ட் நம்பருக்கு லைன் போட வேண்டாம், நிறைய லைன் போடணும். இங்கே 8 லைன் போட்டிருந்தா இங்கே 8 லைன் போட்டுட்டு 3க்கு அப்புறம் 4 5 6 வேண்டாம், கஷ்டப்பட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம். ஸ்மார்ட் ஒர்க்னா என்னென்னா ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹால்குள்ளே போகிறீங்க, அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்கிறீங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. இந்த ஹாலில் நான் எதை பார்த்தாலும் க்ரீனாக தெரியணும். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் க்ரீன் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுருலாம், ஒரு 10,000 rupees கொடுங்க, பச்சை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஹால் ஃபுல்லாக அடிச்சு விட்றேன், ஏன்னா பெரிய ஹால், ஓகே, ஹால் ஃபுல்லாக அடிச்சு விட்றேன், பார்க்கல க்ரீன் கலர் தெரியுங்குவாங்க. இதே ஸ்மார்ட் ஒர்க், உங்களை மாதிரி ஜீனியஸ், உங்களை மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் சொல்கிறவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்னென்னு சொல்லுவாங்க, எதுக்கு 10,000 ரூபாய் காசு வேஸ்ட் பண்ணுறீங்க, மினிமம் 5,000 ரூபாய் செலவாகும், எதுக்கு 5,000 செலவு பண்ணுறீங்க, எனக்கு 50 rupees கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, என்ன பண்ணுவீங்க, ஆமாம் நோ ப்ராப்ளம், ஈஸி, பச்சை கலர் கண்ணாடி வாங்கி கொடுத்துட்றேன் போட்டுக்கோங்க, க்ரீன் கலர் கிளாஸ், பச்சை கலர் கண்ணாடி மாட்டிட்டா பார்க்கல பச்சை கலர் தெரியுங்களா, அந்த ஹால் மட்டும் இல்லை, எதை பார்த்தாலும் பச்சை கலர் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் பிக்கெஸ்ட் நம்பர் கீழே லைன் போட வேண்டாம், அது ஹார்ட் ஒர்க். ஸ்மால் நம்பர் கீழே லைன் போட்டிங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க், டைம் நல்லா சேவ் ஆகும். 8க்கு அடுத்த நம்பர் 9 10 11 முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. இப்போ இதே ஆல் தி பெஸ்ட், நீங்கள் கரெக்டாக சொல்லிங்களே பார்த்தா 9 + 4 எதுக்கு கீழே லைன் போடணுங்க, வெரி குட், 4, பிகாஸ் 4 இஸ் ஸ்மால் நம்பர், கம்பேர் 9 கூட ஒப்பிடும்போது 4ங்கிறது சின்ன நம்பர். அப்போ 4 கீழே 4 லைன் போட்டுக்கணும். 9க்கு அப்புறம் சொல்லுங்கள் 10 11 12 13 இஸ் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில், 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம், பொண்ணான விஷயங்கள். ஒன்று வந்து இப்படி 1 to 5 1 to 5, ஓகேங்களா, ஆட் பண்ண சொன்னால் எப்படி ஈஸியாக போடுறது, ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது பேக் வியூ, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களுக்காக நான் கண்டுபிடிச்சேன், நல்லா இருந்துச்சுங்களா. பேக் வியூ 6 + 7 என்ன கேட்டாங்கன்னா ஒரு கையில் 6, ஒரு கையில் 7, பேக் சைட் வியூ வச்சுட்டு 3 fingers இருக்கா, முன்னாடி 1 போட்டால் 13, 6 + 7 13. ஓகேங்களா, இது 8 + 7 என்ன கேட்டாங்கன்னா 8 7. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சின்ன மிஸ்டேக் கூட பண்ணவே மாட்டீங்க. 8 + 7 சேர்த்து சொன்னேங்க 5, முன்னாடி 1 போட்டால் 15, முன்னாடி 1 போட்டால் 15. அப்போ 8 + 7 15, 7 + 8 15 தான், 7 + 8 15 தான், 8 + 7 15 தான். ஓகேங்க, அடுத்து என்ன பார்த்தோங்க, ஓகேங்களா, பிக்கெஸ்ட் நம்பர், ஒன் சைடு பிக்கெஸ்ட் நம்பர் வந்து அனதர் சைடு ஸ்மால் நம்பராக இருந்தால் நீங்கள் ஃபிங்கர் கூட யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்மால் நம்பருக்கு கீழே லைன் போட்டுட்டு
பிக்கெஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர்னு கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் சின்ன மிஸ்டேக் கூட வரவே வராது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஜீனியஸ். இந்த மாதிரி நம்ம இன்னும் புது விஷயம், இது ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால இப்போ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் புது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னது. தேங்க்யூ ஜீனியஸ்.